ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் ஆனியன், இது மூணையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்துடலாம். வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா உளுந்து எல்லாமே நான் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு வரமிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு கலந்து விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அளவுக்கு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட கேரட் இருந்தால் நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு. ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பச்சையாக போட்டிருக்கோம், அது ஓரளவுக்கு வேகணும். அதுக்காக தான். நடுவில் ஒரு தடவை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவே நீங்களும் சேர்த்துக்கலாம். மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி இப்போ எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வரும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரவா கிச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.